மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்னா இயேசுவை பார்த்து தான் கத்துக்கணும். மேக்சிமம் நடந்து ஊழியம் பண்ண கத்துக்கணும். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு போறோம், ஏதாவது ஒரு புளிய மரத்தடிக்கிட்ட வண்டியை நிப்பாட்டி லாக் பண்ணிட்டு நடந்து போகணும். நாங்க ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவோம், பயங்கர பிஸியா இருப்போம் மெடிக்கல்ல. எங்களால மருந்து கொடுத்து மாள முடியாது. ஆனா ஊழியத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நேரம் ஒதுக்குவோம். நான் அண்ணன் எல்லாரும் கிளம்பி, எங்க யார்கிட்டையுமே வண்டி கிடையாது, நேர பிருந்தாவனத்துக்கு வரைக்கும் நடந்து போய் அங்க போய் ஒரு பஸ் ஏறுவோம். பஸ் ஏறி எந்த டவுன் பஸ் வருது எங்களுக்கு தெரியாது, எந்த டவுன் பஸ் வருதோ ஏறிடுவோம். அது கடைசியா எங்க போய் முடியுதோ அங்க இறங்கிடுவோம். உண்மையை பேசுற ஆவியானவர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இறங்கி தைரியமா ரோட்ல ஒரு மரத்தடிக்கிட்ட நின்று என்ன பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், கைத்தட்டி பாட்டு பாடுவோம். பெரிய கூட்டம் வந்து மரத்தடிக்கிட்ட உட்கார்ந்துரும். உட்கார்ந்த உடனே நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு சாட்சி சொல்வோம். எங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வசனம்லாம் தெரியாது, சாட்சி சொல்வோம். சாட்சி ஆசையா கேட்பாங்க. 10 பேர் திட்டிக்கிட்டே இருப்பான், 40 பேர் கேட்டுக்கிட்டே இருப்பான். எத்தனை பேர் திட்டுவான், எத்தனை பேர் கேட்பான்? 10 பேர் தான் திட்டுவான், 40 பேர் கேட்டுக்கிட்டு இருப்பான். கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த 40 பேர் அமைதியா இருப்பாங்க, இந்த 10 பேர் வம்புழுக்க வருவாங்க. அப்படி என்னை வம்புழுத்து என்ன பண்ணாங்க, ஒரு திண்ணையில கூட்டிட்டு போய் கையை இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு, மாதா இல்லாமையா இயேசு வந்துட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு சடார்னு பதில் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், இயேசுதாங்க தெய்வம். அது எப்படி, அம்மா இல்லாம பிள்ளை எப்படி வந்துச்சு? எனக்கு பதில் சொல்ல தெரியல. திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. உண்மையாவே சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல ஊழியம் செய்யறதுக்கு பேய் தான் உதவி செய்யுது. எனக்கு பேய் உதவி செய்யறது மாதிரி இந்த உலகத்துல யாருமே உதவி செய்தது இல்லை. கரண்டிய தூக்கிட்டு வந்துச்சு பாருங்க, அந்த வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்த பொம்பளை அம்போட்டு பயலும் அலறி ஓடிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபாதர் பாட்டோ நல்ல வல்லமையான பாடல்கள்லாம் இல்லை. ஒரே ஒரு பாடல், இயேசு அழைக்கிறார், தினகரன் ஐயா பாட்டு. அப்புறம் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். அப்புறம் ஹெலன் சத்யா பாட்டு, இயேசு போதுமே இயேசு. இதுதான், வேற ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வீட்டை சுத்துது, மாதாவே 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 மாதாவேன்னு எதை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு? கரண்டியை வச்சு சுத்தி. ஒரு பயம், என்னை அடிக்க வந்தவங்க, வம்புளுக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கூட அந்த இடத்துல இல்ல. ஆனா எல்லாம் தூரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானு. செத்தாண்டா இன்னைக்கு இவன் அப்படின்னு. இப்பதான் எனக்கு திறந்த வாசல்.
அந்த குடும்பத்துல இருந்த அந்த அந்த சகோதரியனுடைய கணவர், ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நான் ஆசையா கேட்டுட்டு இருந்தேன், உள்ள வாங்கய்யா, இந்த பேயோட தாங்க ஐயா இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க, உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போய் முட்டிக்கால் போட்டு 2 சொட்டு கண்ணீர் தான் பொத்துன்னு விழுந்துச்சு. சுகமான உடனேயே அந்த அம்மா ஒரு கலைய நிறைய மோர் கொண்டாந்து கொடுத்துச்சு. உப்பு போட்டு மட 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 மடன்னு குடிச்சோம் நாங்க எல்லாரும். ரொம்ப ஈஸியா சுவிசேஷம் பரவிருச்சு. காட்டு தீயா பரவனுச்சு. ஒரு பெரிய கேட்டு ஓபன் ஆனிச்சு. 60 பேர் கிராமத்துல இருந்து நைட் பிரேயருக்கு வருவாங்க. ஒடையாம்பட்டி, ஒடையாளிப்பட்டி, ராஜகுலத்தூர், ராயவயல், அப்படியே ஒவ்வொரு கிராமமா பிடிச்சோம் பாருங்க. ஒவ்வொரு கிராமமா பிடிச்சோம். எதுக்காக சொல்றேன்னா, ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து நடந்து தான் போகணும். பைக்லயோ கார்லயோ போனா ஊழியம் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த கிராம மக்கள் நீங்க வண்டியில போறது தப்பு இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏறணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது. இறங்கி போய் நீங்க நடந்து அவங்கள நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கொத்த கோட்டை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் சைக்கிள்ல ஊழியம் பண்ணேன். அங்கிருந்து 6 பேர் போன வாரம், ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் 6 பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. போன வாரம் நீங்க கால் வச்சு நடக்கிற இடம் சத்தியமா சந்திக்கப்படுவோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கால் வச்சு வருஷம் இங்க பாருங்களேன், வருஷங்கள் வேணாலும் ஓடுமே தவிர கர்த்தர் சந்திக்காம விட மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க கால் வைக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், சுதந்திரமா நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நிறைய பேசணும் உங்கள்கிட்ட. என்ன பேசணும்? கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி. இதுலயே உங்களுக்கு அருமையா பதில் வருது பாருங்க. ஆலயத்துல உபதேசம், ராஜ்யத்துல சுவிசேஷம். கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல. ஆலயத்துல உபதேசம், ஆலயத்துக்குள்ள வந்துட்டாலே உபதேசம் தான். ராஜ்யத்துக்கு வெளியில போயிட்டீங்கன்னா ராஜ்யத்துக்கு வெளியில என்னதான்? சுவிசேஷம். எல்லாரும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆலயத்துக்குள்ள வந்தா, ஆலயத்துக்கு வெளியில போயிட்டோம்னா சுவிசேஷம். இது ரெண்டையும் நீங்க மனத்தரையில கரெக்டா வச்சுக்கணும். அப்ப நீங்க சபைக்குள்ள வரும்போது சுவிசேஷம் கேட்க ஆசைப்படக்கூடாது. கவனிக்கிறீங்களா? நீங்க சபைக்குள்ள இயேசு நல்லவர், வல்லவர், விடுவிக்கிறார், சுகமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார், இது லேசா தொட்டுக்கலாம். ஆனா இதையே நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்த்து. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க. இப்ப நான் கொஞ்சம் வேகமா நான் போறேன், கொஞ்சம் கவனிங்க. உபதேசம்னா என்ன, பிரசங்கம்னா என்ன, சுகமாக்குறதுன்னா என்ன? இந்த 3 காரியம் இதுக்குள்ள நடந்துச்சு. ஆண்டவர் உபதேசித்தார், என்ன பண்ணார்? பிரசங்கித்தார், அப்புறம் என்ன பண்ணார்? சுஸ்தமாக்கினார். அது 3 அந்த காரியத்துல வருதா? நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், என்ன அழகா இருக்கு பாருங்க. மலை பிரசங்கத்துல அவர் கொடுத்ததெல்லாம் உபதேசம் தான். சர்ச் பில்டிங்லாம் அப்ப இல்ல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 1000 மக்கள் உட்கார்ந்து இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, உபதேசம் பண்ண தொடங்கிட்டார். நம்ம மனத்தறையவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆவியில எளிமை, துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் பால் பசி உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியின் நிமித்த துன்பப்படுகிறவர்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி. அடுத்தது பாருங்க, நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல் உள்ள பட்டணம், நியாய பிரமாணம், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், தீர்க்க தரிசனம், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எவ்வளவு மேட்டர் வருது பாருங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சில பேரெல்லாம் பார்க்க பாவம் போல இருக்கு, என்னதான் சொல்றாரு இவர், என்னமோ உளறிட்டு இருக்கு. இவ்வளவு நம்ம எப்ப தியானிச்சு எப்ப நம்ம வாழ்ந்து முடிக்க போறோம்? ஆவியில எளிமை நம்மகிட்ட இருக்கா? 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள்
இரக்கமுள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் பசித்தாகம் உள்ளவர்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல உள்ள பட்டணம், நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம், அப்படியே சொல்லிட்டு வந்தா கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லா உபதேசம். இது ஃபுல்லா என்னங்க? உபதேசம். சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அதிகமா இருக்கணும். அதுல முக்கியமா என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 19ஆம் வசனம் பாருங்களேன். இந்த கற்பனைகளில் சிறிதான ஒன்றாகிலை மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன், என்னையவே வச்சுக்கங்க, இந்த வசனத்துல ஒழுங்கா கடைபிடிக்காம நான் பிரசங்கத்தை பெருசா நினைச்சு பேசினா தேவ ராஜ்யத்துல நான் சின்ன ஆளுங்க, ஆண்டவர் என்னை மதிக்கவே மாட்டார். அடுத்தது தொடர்ந்து பாருங்க, பரலோக ராஜ்யத்துல சிறியவன், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல. இதுதாங்க உபதேசம். நீங்க இந்த ஒரு வசனத்தை தாண்டி போக முடியுமா நம்மால? இது ஒன்னையே நம்ம வீட்டுல உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா, இந்த வார்த்தையின்படி என் நடத்த இருக்கா? ஒண்ணு வேணா, மத்தேயு 7:29 பாருங்க, வேதபாரகர், பரிசேயர், மத்தேயு 7:29 படிங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் அவருடைய போதனையை குறித்து என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. இதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை பாருங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இத மட்டும் வீட்டுல உட்கார்ந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிச்சா நமக்கு சாப்பாடு ஏறுமா உள்ளுக்குள்ள? இப்ப நீங்க இன்னைக்கு போய் வீட்டுல போய் பரிசேயரும் வேதபாரகருடைய நீதி என்னன்னு பார்த்து, அவங்க நீதியை விட நம்ம நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணுமா? அவன் 2 தடவை பாஸ்டிங் இருந்தா நம்ம அவனை காட்டிலும் மேலானவனா இருக்கணும். அவன் 10 ஏழைகளுக்கு உதவி செய்தா நம்ம அதை காட்டிலும் மேலானவர்களா இருக்கணும். இப்ப இதெல்லாம் கம்பேர் பண்றாரு ஆண்டவர். இத நீங்க செய்யலைன்னா எங்க வரமாட்டீங்கிறாரு. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா நான் உங்கள்கிட்ட பேசுறேன். பரலோகத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டேன். யார் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க? யார் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க? தயவு செய்து பைபிள்ல பரலோகத்துக்கு இப்படிப்பட்டவங்க எல்லாம் வரமாட்டீங்கன்னு பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. அதை மட்டுமே கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அதை மட்டும் நம்ம தியானம் பண்ணோம்னாவே அடிவயிறுலாம் கலக்கும். அதனால இப்ப நம்ம ஜெபம் எப்படி மாறும் தெரியுமா? எனக்கு பூமியில ஒண்ணுமே வேணாம், எனக்கு தயவு செய்து பரலோகத்தை கொடுத்துருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தெரியுமா மனசுல தோணும்? எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே, பரலோகத்துல ஒரு ஓரமா. மோகன்ஸ் என்ன சொல்ற மாதிரி, மோகன்ஸ் என்னை அடிக்கடி ஜெபத்துல சொல்வாங்க, எனக்கு பெரிய சிங்காசனம் பக்கத்துல எல்லாம் எனக்கு இடம் வேணாம் ஆண்டவரே, அந்த மேல மேல ஒரு ஒட்டுல நிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாலே நமக்கு பெரிய விஷயங்க. கீழே மட்டும் வந்துடக்கூடாது. நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப தூரம் போக வேண்டாம். இப்ப கல்யாண வீடுகள்ல நடக்கிற கொடுமையை சொல்றேன். வாங்க 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 வாங்கன்னு கதவை திறந்து டப்புன்னு நிறுத்தி கதவை சாத்துவோம். பார்த்திருக்கீங்களா? அப்பயே நமக்கு எப்படி இருக்குது? உண்மையை சொல்லுங்க, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரோமா இல்லையா? இது மாதிரி பரலோக கேட்ல நின்னுட்டு இப்ப எனக்கு முன்னாடி சுந்தரம்மாள் நிக்குது, அன்பராஜ் நிக்கிறாரு. சுந்தரம்மாள் சொன்னோன்னு என்ன சிரிப்பு பாருங்க. கேட்ல உள்ள டப்புன்னு நில்லுங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்த உள்ள விடுறாரு விடல, அது அடுத்த பிரச்சனை. அது உள்ள விடணும், இல்லாட்டி கீழே தள்ளணும். டப்புன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அப்பயே நமக்கு என்ன ஆகும்?
இப்படியெல்லாம் நான் உட்கார்ந்து நிதானிக்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தான் இவ்வளவையும் இழந்து நமக்கு சீனு உதறி வாழ்றோம். ஆனா ராஜ்யத்தை சுதந்திரிக்காம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா ஒரு ஆமென். நான் எனக்கு இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல வேகமா நான் சொல்லிடுறேன். அந்த பாருங்க, இது ஒன்றும் புதுசாலாம் நான் பேச போல. அந்த உபதேசத்துல என்ன சொல்லிக்கிட்டே வராருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. எத்தனாவது காரியம்? இந்த மத்தேயு 5:21 சொல்றாரு பாருங்க, கொலை செய்யாதிருப்பதாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒண்ணு அப்ப சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்ட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பலிபீடத்தில் தானே உன் காணிக்கையை வைத்து விட்டு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது உபதேசம். இத மட்டும் நம்ம கடைபிடிக்கணும்னு கட்டளை வந்துருச்சு, கட்டளை இருக்கு. இது மாதிரி நீங்க காணிக்க கொடுங்கன்னு சொன்னாக்க நம்ம காணிக்க பெட்டியில ஒரு 50 ரூபாய்க்கு மேல கூட ஏறாது. சர்ச்செல்லாம் கட்டவே முடியாது, சர்ச்சை கட்ட முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. ஊழியக்காரர் குடும்பம்லாம் எப்படிதான் இருக்கணும், பட்டினியா தான் இருக்கணும். நான் சீரியஸா பேசுறேன், இந்த வசனங்கள்லாம் முக்கியம். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்க கூடாது. நம்ம ஏன்னா ஒவ்வொரு வசனமும் நம்ம இருதயத்துல ஏறணும், ஒப்புரவாகணும், மன்னிக்கணும். இதெல்லாம் உபதேசம். நான் இன்னும் கொஞ்சம் வேகமா போறேன். எதிராளி நியாயாதிபதியிடத்துல போறதுக்கு முன்னாடியே நீ போய் என்ன பண்ணிரு, அவனிடத்துல ஒப்புரவாயிரு, நல்மனம் பொருந்து. எத்தனாவது வசனம்? 25. 26 பாருங்க. நீ அப்படி நல்மனம் பொருந்தலன்னா நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, எல்லாமே உபதேசம். பிரதர், இதெல்லாம் என்ன பிரதர், எங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புதுசு இல்ல. ஆனா என்ன கொஸ்டின், ஒரு பெண்ணை இச்சையோடு பாருங்க. அடுத்தது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த திருக்கோரணத்துல ஒரு டாக்டர், நான் பேர் சொல்லல, நான் என்னை ரொம்ப நேசிப்பார், எனக்கு ஒரு பைபிள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். முஸ்லிம் டாக்டர். அவர் பயங்கர கூட்டம் நிக்குது. அந்த டோக்கன் கொடுப்பாங்கல்ல, அந்த பொண்ணு போய் டாக்டர்கிட்ட சொல்லுது, ஒரு சார் வெளியில நிக்கிறாங்க, உங்களை பார்த்து 2 நிமிஷம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்கணுமா, கொடுத்துட்டு உடனே போயிடுறேன்னு சொல்றேன். யாரு பேரு கேட்டு வாங்கிட்டு வர, நான் என் பேர் எழுதி எங்க மெடிக்கல் பேரை எழுதி கொடுத்தேன். உடனே வர சொல்லுன்னு. உடனே பேஷண்ட் எல்லாம் நிப்பாட்டினோன்னு சார் வாங்கன்னு கூப்பிட்டார். உள்ள போனேன். நல்ல சூப்பர் கோல்டு பைபிள், கொரியன் பைபிள். அப்பெல்லாம் எக்ஸலண்டா வரும். 535 ரூபா கொண்டு போய் அப்படி கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற 2 நிமிஷத்துல அப்படி திறந்து இப்படி பார்த்தார். பார்த்த உடனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் என்ன சார் இது இஸ் இட் பாசிபிள்? ஒரு பெண்ணை பார்த்தாலே விபச்சாரமா அப்படின்னு? என்ன சார் பயமா இருக்கு பைபிள் அப்படின்னு. இல்ல சார், நீங்க படிக்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது அர்த்தம் சொல்லுங்க சார். வெக்கமா போச்சு, சொல்ல தெரியல. அப்புறம் வீட்டுல உட்காந்து அழுன்னு அழுதா. டாக்டர் பில்லிகிரகம் பேசுறாரு, முதல் பார்வை பரிசுத்தம், திரும்ப திரும்ப பார்க்கிறது அசுத்தம். அப்பதான் எனக்கு வெளிச்சம் வந்துச்சு. முதல் பார்வையில பாவம் இல்லை, அடுத்தடுத்து பார்க்கிற பார்வைதான் இச்சை. உடனே ஓடி போய் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார், ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலுங்கிறது சாதாரணமா பார்க்கறதுக்கும்
இச்சையோட பார்க்கிறதுக்கு டைம் இருக்குல்ல சார். முதல்ல பார்த்தா பாவம் இல்லை சார், திரும்பி திரும்ப எக்ஸலண்ட், திரும்பி திரும்பி பார்த்தாதான் சார் பாவம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி திரும்பி பார்த்தா அது என்னது? பாவம் சார். அப்படின்னு இதெல்லாம் உபதேசம், இது சபைக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. நான் உயிரை கொடுத்து இவ்வளவு உபதேசம் பண்றேன்ல, இவ்வளவு சத்தியம் நம்ம சபையில பேசுறேன்ல, ஆனாலும் நம்ம பிள்ளைங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டே தான் இருக்குதுங்க. திடீர்னு ஆவியானவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தவன இறங்கி நடந்து போடான்னு, நடந்து போனா நம்ம பிள்ளை ஒரு பையனோட பைக்ல ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. என்னை பார்த்த உடனே தலையை அப்படி, என்ன நான் ஒரு அற்ப மனுஷன், நான் சொல்ற இவ்வளவு சத்தியம் உன் காதுல என்ன செய்யல? கடைசியில நீ தந்திரமா என்ன பண்ணுவ? அவனை ரட்சிக்கப்பட்ட மாதிரி சபைக்குள்ள கொண்டு வந்து 10 நாள் வேடிக்கை காமிச்சு, 10வது நாள் ஞானஸ்தானம் கொடுங்க, 11வது நாள் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாரு திருமணம், அவன் உன்னை அடையிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உன்னை அடைஞ்சு அவன் இச்சையெல்லாம் நிறைவேறினோன்னு தூசியை தட்டி விட்டு போற மாதிரி உன்னை போடின்ட்டு போயிடுவான். இதுதான் 36 வருஷமா என் அனுபவத்துல நான் பார்க்கிறேன், எல்லா சபைகள்லையும் பார்க்கிறேன். இந்த உபதேசங்கள்லாம் சபையில என்ன பண்ண முடியாது? ஜீரணிக்க முடியாது. இச்சையை நிறைவேற்றுறதுக்கு இல்லைங்க பெண்ணு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் திருமண வாழ்க்கையவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஏற்ற துணைன்னு தான் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு துணையை கொடுக்கிறாருங்க, எல்லாத்துலயும் அவங்க உதவி. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை. நீங்க போய் முத்துவ பெருசா நினைக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி முத்துங்கிறாரு கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. உபதேசம், நீங்க அப்படியே வந்தீங்கன்னா என்னென்ன உபதேசம் கொடுக்கிறாரு பாருங்க. உன் வலது கண் உனக்கு இடர்லா இருந்தால் அதை பிடிங்கிற. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணு தெரியாம நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? உண்மையா இல்லையா? நம்ம வலது கண்ணு நமக்கு இடர்லா இருந்திருக்கா இல்லையா? எல்லாருக்கும் கண்ணு இல்லாம தெரிஞ்சிருக்கணும். உனக்கு இடது கண்ணு பிரச்சனையா இருந்தா இடது கண்ணை என்ன பண்ணிரு? எடுத்துரு. பிரச்சனை அப்படியே மேல கீழே வாங்க. உன் மனைவியை தள்ளி விடுகிற எவனோ தள்ளுதற் சீட்டை அவளுக்கு என்ன செய்ய கடவன்? படிக்க மாட்டேன். அடுத்த வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். இன்னைக்கு சபைக்கு தேவை உபதேசங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒருவேளை இது குடும்ப முகாமா இருந்தா யாரையாவது ஒருத்தர் எந்திரிக்க சொல்லி உங்க ஆத்துக்காரரை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பேன். உங்க 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 வீட்டுக்காரரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க, ஒரு 4 வரிகளில் எழுதுக அப்படின்னு. நீ வீட்டுல போய் 5, 6, 7 இந்த ஆதாரங்களை இதை இப்படி சும்மா படிச்சுட்டுலாம் போக முடியாது. வரி வரியா நீங்க படிக்கணும். ஏங்க நமக்கு எப்பேற்பட்ட நீங்க உலகத்தை நீங்க என்ன பார்க்கலங்க. எத்தனையோ குடும்பத்துல நல்ல புருஷன் இல்லைங்க, நல்ல மனைவி இல்லைங்க, ஆனா அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? எல்லாத்தையும் சகித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பொறுத்து. ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன், வேற எங்கேயும் நான் போகல. என்னுடைய சித்தி மகள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பயங்கர குடிகாரர் கணவர், மில்ட்ரியில இருந்து ரிட்டையர் ஆனவர். கைகாலெல்லாம் விளங்காம போச்சுங்க. நம்ம சபையில நடக்கிற குணமளிக்கிற கூட்டத்துல கர்த்தர் தொட்டு அற்புதமா விடுதலை கொடுத்தார். நம்ம ஜெபித்ததை காட்டிலும் அந்த அக்கா கணவருக்காக பெருமூச்சு விட்டு உபவாசம் பண்ணி கதறி ஜெபிப்பாங்க. ஒரு நாள் நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன். அவரை குளிப்பாட்டி தலையில எண்ணெய் தேய்ச்சு அவருக்கு தலை சீவி
அவரை கைலி கட்டி ஷர்ட் போட வச்சு சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு அவங்க கையில கொடுத்ததை கண்ணால பாக்குறேன். பார்த்துட்டு நேரா அக்கான்னு கூப்பிடுறேன். அப்படியே கண்ணீர் ஊத்துது. அவங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொல்றாங்க, தம்பி, ஆலயத்துல ஃபாதர் கேட்கும் போது கணவன் மனைவி நாங்க உடன்படிக்கை பண்ணணும்லப்பா, அந்த உடன்படிக்கையை நம்ம சாகுற வரைக்கும் நிறைவேற்றணும் இல்லப்பா. இந்த கணவனால வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, எந்த ஆனந்தமும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. ஆனா நான் பண்ணின உடன்படிக்கைக்கு நான் எப்படி இருக்கணும்? எங்கேயோ போயிட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மைதானேப்பா. நாங்க அடிக்கடி பேசிக்குவோம். இந்த அக்கா என்ன சாட்சி, என்ன சாட்சி. தொட்டதுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தைய ஆவிக்குரிய சபையில வேரோட புடுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மூச்சுக்கு மூச்சு உடனே எதுக்கு போயிடுறாங்க? பேசுங்க. சுந்தரம்மாள் ஜட்ஜ்மெண்ட் கொடு, நீ சொல்லு. டைவர்ஸ் தான் முடிவா? டைவர்ஸ் தான் முடிவா? இந்த சத்தியத்தை கேட்ட நீங்க இந்த 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 உபதேசங்கள்லாம் சபையில சொன்னோம்னா சபை மக்கள் பொறுப்பாங்களா? எங்களுக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா? நாங்க போய் கரை சேர்ந்துருவோம். எபினேசர்லாம் இனிமே எப்படி சபையை நடத்த போறாங்கிற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாம் பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு வருது, பனியனோட தான் வருது. உபதேசம் பண்ணுனா நீ யார் என்ன கேட்க, அப்படி என் மகன் பேசவும் மாட்டான், அவன் வாயை மூடிட்டு தான் இருப்பான். இனிமே மாடனா வரும் சபைக்குள்ள, ஒவ்வொன்றும் முடியெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு வந்தீங்க நிற்கும். இது கடைசி காலம்னு அது நமக்கு போதிக்கும். நான் இப்பயே கற்பனை பண்ணி பார்க்கிறேன் 2040 அப்புறம் நம்ம சபை எப்படி இருக்கும்னு. ஐயோ, தூக்கம் வரமாட்டேங்குது எனக்கு. அதனால உயிரோட இருக்கும் போதையே கட்டுமையா உபதேசம் பண்ணிடணும். உயிரோட இருக்கும் போதே ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டுறணும். ஏன்னா எப்படியாவது அந்த அஸ்திபாரத்துல கல்லு எழும்பிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா.